வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கம்பு இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 200 கிராம் அரிசி, இட்லி அரிசி, கிராம் கம்பு, இது ரெண்டையும் 1 மணி நேரம் ஊற வைங்க. இது வந்து 75 கிராம், இது வந்து 100 கிராம் கப்பு. இதில் 75 கிராம் உளுந்து எடுத்துருக்கேன். உளுந்தை ஃபஸ்ட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அப்புறம் இது ரெண்டையும் நைஸாக அரைச்சிக்கோங்க. 1 மணி நேரம் ரெண்டையும் ஊற வச்சுருங்க. உளுந்து வந்து முதல்ல ஆட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி ஆட்டணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெண்ணெய் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கிரைண்டரில் ஆட்டினா இந்த மாதிரி வந்துடும். கிரைண்டருக்கு நான் சொன்ன அளவு போதும். நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கூட போட்டுக்கோங்க. இப்போ இந்த கம்பு அரிசியும் சேர்த்து ஆட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கம்பு இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் கம்பு அவாய்ட் பண்ணிடுங்க. கம்பு அவங்களுக்கு ஒத்துக்காது. இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சிக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு நம்ம கரைச்சிருக்கோம். இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்குவோம். மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்குது. 6 அல்லது 7 மணி நேரத்தில் நல்லா புளிச்சிடும். புளிக்கவும் நம்ம இட்லி வேக வைக்கலாம். நேற்று மாவு இந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. மாவு புளிச்சிருச்சு நல்லா. இதில் வந்து நான் வெஜிடபிள்ஸ் நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம். நான் குடமிளகா, கேரட், மல்லித்தழை வச்சுருக்கேன். மாவை கிண்டக்கூடாது. கிண்டிங்கன்னா கொஞ்சம் இட்லி வந்து சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாயிடும். குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும், அவங்க சாப்பிடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். கம்பில் வந்து அயன் அதிகமாக இருக்குது, நார் சத்து அதிகம், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் பி அண்ட் இ அதிகமாக இருக்குது. ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நல்லது. கம்பு வந்து வெயிட் குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், பாடி ஹீட்டையும் குறைக்கும், சீக்கிரம் செரிமானம் ஆகும். செரிமான தொந்தரவு இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம், சீக்கிரம் செரிமானம் ஆகும். இட்லி வெந்துருச்சு, நம்ம இப்போ கொட்டலாம். இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்படி ஆட்டினா பிஞ்சு விழுகணும். இப்படி விழுந்துச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். வெஜிடபிள்ஸ் போடாமல் அந்த குடமிளகா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கம்பு வந்து அல்சருக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.